லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 31 பேர் உயிரிழப்பு என்ற தகவலானது கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல் தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்ததாக லெபனான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் 31 பேர் உயிரிழப்பு என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படாததை அடுத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது கூட்டு போரினை நடத்தி வருகிறது. அது இன்றைய தினம் 3வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஈரானிற்கு ஆதரவாக லெபனானும் தங்களது படையை இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் ராஜகுமரன் விவரிக்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். தற்போது லெபனான் அரசு என்ன தெளிவுபடுத்தி இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஈரானுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பொறுத்தவரை நேரடியாக அமெரிக்காவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்த பொழுதும் பிராக்சி யுத்தம் என்று சொல்வார்கள். ஈரான் எப்பொழுதுமே அதை ஒரு போர் தந்திரமாக பயன்படுத்தும். அதாவது இஸ்ரேல் தன்னை தாக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய சில அமைப்பினர் துணையோடு இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே செயல்படுவார்கள். அதாவது ஈரானை இஸ்ரேல் தாக்கினால் இஸ்ரேல் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளின் அந்த சில குழுவினரை வைத்து தாக்குதல் நடத்துவது அவர்களுடைய வழக்கமாக இருந்து வருகின்றது. இஸ்ரேல் அவர்களை பயங்கரவாத அமைப்பு என்கின்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் லெபனானில் இருந்து செயல்படக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினரும் அவ்வப்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாக ஹமாஸை போன்று ஹிஸ்புல்லாவும் கூட இது போன்ற தாக்குதலில் ஈடுபடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் லெபனான் மீதும் இப்பொழுது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த யுத்தம், அதாவது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் மீதான அந்த யுத்தம் என்பது இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது. முதலில் ஈரான் தாக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஈரான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளை குறிவைத்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை அமெரிக்காவிற்கு எதிரான தாக்குதலாக நினைத்து செய்தது. அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இஸ்ரேலும் அதே பாணியிலே எப்பொழுதெல்லாம் இந்த ஈரான் நாட்டுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துகின்றார்களோ அந்த அமைப்பினர் இருக்கக்கூடிய நாடுகளை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது லெபனானை குறிவைத்திருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ச்சியாக சிரியா மற்றும் அருகில் இருக்கக்கூடிய காசா முனையை கூட அவர்கள் குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய வான்வழி தாக்குதலிலே 31 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. 31 உயிரிழப்பை இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். எனினும் ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இறந்திருக்கின்றார்களா அல்லது வேறு ஏதேனும் அமைப்பை சார்ந்தவர்களும் இறந்திருக்கின்றார்களா என்பது பல்வேறு கேள்விகளுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. அது குறித்து இனிமேல் லெபனான் அரசு சொல்லக்கூடிய விளக்கத்தில் இருந்துதான் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த போர் அடுத்த கட்டத்திற்கு பரிணமித்திருக்கின்றது என்று சொல்லும் வகையில் தான் தாக்குதல் சம்பவம் பல்வேறு நாடுகளுக்கும் இப்பொழுது ஊடுருவி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.